எந்த விதியை எந்த பிரிவை நாங்க மீறி இருக்கோம் அது சொல்லுங்க. அவங்க என்ஓசி வாங்கல அதையும் அதனால தான் சார் நாங்கள் இதை நாங்கள் கோயிலுக்குன்னு கேட்டு தான் சார் வைக்க சொன்னாங்க. இது எங்க இருக்கு அரசியல், எங்க இருக்கு அரசியல் இல்லை. நாங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வைப்போம், நீங்க கழட்டிட்டு போவீங்க, நாங்க சும்மா இருப்போமா? எங்க இதுல யார் கை வச்சது? எங்க இதுல யார் கை வச்சது? அதுக்கெல்லாம் கட்சி நிகழ்ச்சி இருக்கு. தேவையில்லாம நைட்டு ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறதே ஒரு ஹராஸ்மெண்ட் தான். சொல்லுப்பா, நீங்க இதை கொடுத்தீங்கல்ல, என்ன ரூல் படி கல்பினீங்களோ அது சொல்லுங்க. எந்த விதியை எந்த பிரிவை நாங்க மீறி இருக்கோம் அது சொல்லுங்க. எங்க ஆட்சி மாற்றம் எங்க இருக்கு? வாழ்க்கை மாற்றம் தான் அது, புரியுதா சார்? கேட்டது வந்து கோயிலுக்காக நான் வைக்கிறேன் தான் கேட்டிருந்தாங்க. சரி, நான் கேட்கறது எந்த விதிப்படி, எந்த ரூல் படி, எந்த சட்டத்தின் படி இது மீறி இருக்கு? அதை ஏன் நீங்க பண்ணல? ஏன் நீங்க பண்ணல? இல்லை சார், நாங்கள் அதை ஏன் நீங்கள் பண்ணலை? என்ஓசி அப்போ தானே அலோவ் பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணல சார்? அது நீங்கள் நினச்சா விடுவீங்க, நினச்சா கழட்டுவீங்களா சார்? அதுக்காக சொல்றீங்க சார். நீங்கள் உங்களுக்கு ரூல் தெரியுங்களா? ஏன் விட்டீங்க அதை? இப்போ அவங்க என்ஓசி வாங்கிட்டாங்களா? அவங்க என்ஓசி வாங்கியிருக்காங்களா போலீஸில்? சார், அவங்க கோயிலுக்குன்னு கேட்டு தான் கேட்டாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க என்ஓசி வாங்கியிருக்காங்களா? சார், அதனால தான் அவங்க என்ஓசி வாங்காதனால தான் நாங்களும் இதுக்கு வாங்கல. இருக்கு ஒரு நிமிஷம். அவங்க என்ஓசி வாங்கல, அதையும் அதனால தான் சார் நாங்கள் இதை நாங்கள் கோயிலுக்குன்னு கேட்டு தான் சார் வைக்க சொன்னாங்க. இதில் எங்கே இருக்குது அரசியல், எங்கே இருக்குது அரசியல் இல்லை சார்? அது கோயில் கேட்டுருந்தா நான் கேட்கறது பதில் சொல்லுங்கள். எந்த விதியில் இது வந்து எந்த விதியில் வந்து இது வந்து மீறி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டு நானே கழட்டுறேன். ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? டஸ்ட் அலர்ஜியா? ரிட்டன் ஆர்டர் இருக்கா? சரி, உங்க பேர் என்ன? பவித்ரன். எல்லாத்தையும் எடுத்து மாட்டுங்க, கழட்டி எடுத்து மாட்டிட்டு போங்க. எந்த விதி இது மீறி இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா மாட்டிட்டு மாட்டாம விடாதீங்க. நீங்க சொல்ற கல்ட்டு வாங்கிக்க சொல்றாங்க. அவரு இருக்க வேண்டியது இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்களா? மாட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டீங்களா? நான் சொல்றேன், ஃபோன் பண்ணி கேட்டு. அப்ப அதை சொல்லுங்க. என்ன மாட்டிடுவான்னு சொல்றீங்க? மாட்ட மாட்டார் சார். இவர் எதுக்கு மாட்ட? நீங்க தானே கழட்ட சொன்னீங்க. நீங்க மாட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அவர் பேசுங்க. இங்கே பேசி நாங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வைப்போம், நீங்க கழட்டிட்டு போவீங்க, நாங்க சும்மா இருப்போமா? அதாவது வைக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி மாத்தி ஆளை பார்த்து ரூல். அப்ப அந்த என்ஓசி இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்? அதுதான் அப்ப கேட்க போறோம். அதையும் கழட்டிட்டு ஒண்ணா போலீஸ் எல்லாம் ஒட்டுக்கா போலாம். அதையும் கழட்டுங்க. இப்ப எல்லாமே ஒட்டுக்கா அங்க போய் என்ஓசி வாங்குனதுக்கு அப்புறம் எல்லாம் நீங்க சொல்லி தான் என் கழட்டுன்னு சொன்னாங்க. இதையும் நீங்களே சொல்லுங்க கழட்ட சொல்லி. எல்லாத்தையும் கழட்டுங்க. எல்லாத்தையும் கழட்டுங்க. எல்லாம் என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் கழட்டுங்க. நம்ம கேட்கறப்ப நீங்க இது பண்ணிருக்கோம். நீங்க வந்து யாரும் கேட்கலன்னா நீங்க பண்ணிருக்கீங்க. இல்ல கால் டீடைல் வந்திருக்குல்ல, அதை எடுத்து யார் பண்ணிருப்பாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க என்ஓசி இல்ல, நீங்களே சொல்றீங்க ரூல் படி என்ஓசி வாங்கிட்டு நீங்க எதுக்கு அலோவ் பண்ணீங்க? சொல்லுங்க. கமிஷன் அடிங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டவுன் பிளானிங். உங்க டெஸ்டினேஷன் டவுன் பிளானிங். ரெண்டு பேரும் டவுன் பண்ணி நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்க? நான் நியூ ஜானஸ். நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்க? சார், ரிப்போர்ட் எங்களுக்கு எல்லாமே வந்து எங்களோட ஹையர் ஆபீசர் கமிஷனர். ஆமா, யார் நீங்க? எங்களோட ஹையர் ஆபீசர் கமிஷனர். உங்களுக்கு கழட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் யார் சொன்னா? கழட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சார் எங்களோட ஆர்டர் அவ்வளவுதான் சார். ஹையர் ஆபீசர் சொல்றாங்க அவ்வளவுதான். யார் சொன்னாங்க? யார் ஹையர் ஆபீசர் யாரு? சார் நாங்க சொல்றோம் சார். என்னப்பா யார் ஹையர் ஆபீசர்? ஜோசிங் கிட்ட சொல்லுங்க. சொல்லு, யார் ஹையர் ஆபீசர்? யாரு சார்? இல்ல சார், அந்த இடத்துல அந்த பேர்டு நாங்க பாத்துறோம்.
நான் எந்த ரூல் படி மீறி இருக்கு மட்டும்தான் நான் கேட்குறேன். அங்கே அரசியல் மட்டும் எதாவது இருக்கா? ஆனால் வாழ்க்கை மாற்றம் தான். இதில் என்ன இருக்கும் அவங்க? அதாவது மாற்றங்கிறது பொதுவான இது. சாமி எது கும்பிட்றோம்? நம்ம வாழ்க்கை மாற்றம் தானே கும்பிட்றோம். சாமி அங்கே என்ன அரசியல் மாற்றம் தான் இருக்கு? ஃபோன் பண்றாருங்க. இங்கே பேசுங்க. நீங்க மாற்ற வரைக்கும் நாங்க இங்க எதுக்கு நம்ம டீம்ல வந்து இதுல யார் கை வச்சது? எங்க இதுல யார் கை வச்சது? அப்ப அமைதியா தான் நின்னு சொல்லிதான் கல்வி சொன்னாங்க. மாட்டிட்டு தான் போடும். யாருக்கு என்ன கழட்டினீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கழட்டு. பைக் வாங்க மாட்டுவாங்க. அவர் அவ்வளவு பொறுமையா பேசுறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் கழட்டுங்க. நல்லா தெரியுதுண்ணே. ஏதோ வந்து இங்க திருச்செங்கோடு டிஎஸ்பி கிட்ட போய் பேசிருப்பாங்க. அது ஒரு 2-3 வேர்ட்ஸை மட்டும் மாற்றி காலில் வச்சுக்கிட்டு என்ன சென்சர்ஷிப் அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சொல்லலை செல்வம் அவர்தான் இஸ் நாட் தர் அத்தாரிட்டி. ஐ ஷுட் பி சேஞ்ச். சென்சர்ஷிப் மாதிரி இருக்குல்ல. நீங்கள் மாற்ற மக்களோட பேசியிருக்காங்க. நான் வந்து நைட் வந்து தான் வந்திருக்கேன். அவங்க டிஎஸ்பி ஜூரிசெக்ஷன் டிஎஸ்பி பேசியிருக்காங்க. அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் என்ன போய் சொன்னாங்க? பேசும்போது என்ன சொன்னாங்க? கூட நாங்கள் காலையில் தான் அவசியம் இல்லை. நீங்க சென்சார்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து well within our democratic right, there is no rule which has been violated. I don't think there is any need to change any of this. உங்களோட விங்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கெலாம் நாங்கள் வைக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வைக்க முடியாது. நாங்கள் எங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு நான் வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கல்றதுக்கு என்னங்க இது? என்ன வச்சுட்டு இருக்கீங்க? அது யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள். ஸோ டிஎஸ்பி இருக்கார்ல, சொல்லுங்கள். கமிஷனர் கொடுத்தாருன்னா சொல்லுங்கள். ரிட்டர்ன் ஆர்டர் சொல்லுங்கள். என்ன வித்தவுட் எனி ஆர்டர் எதாவது போட்டுருக்காரா? எந்த ரூல் எந்த ரூல் வயலேட் பண்ணி கல்வி வயலேஷன் இருக்கா இல்லையா? ரூல் படி மாற்ற சொல்லுங்கள். நீ இன்சல்ட் சேம் வேறு நோ ரூல் ரூல் வயலேஷன் இருக்கா இல்லையாப்பா? இல்லை தானே? தேவையில்லாத நீங்கள் தான் பிரச்சனை பண்ணி எங்களை இது பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை நான் சொல்லவே இல்லைப்பா. நான் எப்போ சொன்னேன் தனிப்பட்ட பிரச்சனை? ரூல் வயலேஷன் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எது கழட்டுறீங்க? தேவையில்லை இவ்வளோ டைம் எனக்கு எல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நாளைக்கு எனக்கு வேலை பார்க்க வேணாமா? நைட்டு 1:30 மணி வரைக்கும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. பின்ன எதுக்குங்க நைட்டு தூங்க விடாமல் பண்ணுறேன்? நாளைக்கு வேலை இருக்குங்க. எதுனாலும் பேசுங்க. டிஎஸ்பி இருக்கார்ல, பேசுங்க. ரூல் வயலேஷன் இருக்கா இல்லையாங்க? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ரூல் வயலேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வைக்க முடியாதுங்க. புரியுதா? சிம்பிள் ரூல் தான். சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க சார், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ. ஸோ விச் பேட்ச்? 23 பேட்ச். 23 பேட்சா? ஓகே ஃபைன். ஓகே மேம், தேங்க்யூ. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. எல்லாருமே நாளைக்கெல்லாம் கட்சி நிகழ்ச்சி இருக்குது. தேவையில்லாமல் நைட்டு எவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறதே ஒரு ஹராஸ்மெண்ட்டு தான். என்ன நாங்கள் பாட்டுக்கு பண்ணி நீங்கள் யார் இப்போ முடிவு எடுக்க போகிறது? யார் நீங்களா கமிஷனரா? நீங்கள் முடிவு எடுக்கணும். போயிடுங்க. சொல்லுங்கள். டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். சி ஐ எம் ஆல்சோ ஸ்டேக் ஹோல்டர். அவருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எங்கிட்ட தான் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். முடிவு நீங்கள் கமிஷனர்கிட்ட கேட்டு எடுக்கணுமா, நீங்கள் எடுக்கணுமா? நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க நேராக ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு சொல்லட்டும். சரி பேசிட்டு அதுதான் நான் கேட்டேன். இல்லை அவரை வந்து நான் என்ன கேட்டேன்னா, இவர் டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு தான் கேட்டேன். அதுதான் கேட்டேன். அவரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சரி, அவரு வந்து எல்லாத்தையுமே அவரே முடிவு பண்ண முடியாது. அதுதான் நான் நேராக ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி அதுதான் கேட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணணுமா இல்லை யாராச்சும் கேட்கணுமான்னு கேட்டேன். கேட்கணுமா? கேட்டேன்னா நானும் சொல்கிறேன். சரி பேசணுன்னா நானும் ஆன்சர்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.